பக்கிரி டிவி நேயர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துதலை எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக தெரிவிக்கிறோம். இப்போது கூட ஒரு நிமிடம் நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, பக்கிரி டிவி நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய வார்த்தையை சகோதரன் டேவிட் ஜெயக்குமார் கொண்டு வருகிறார். இந்த வார்த்தையானது அதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலையை ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரட்டும். பக்கிரி டிவியை நடத்துகிற மகன் வருணையும் அவருடைய குடும்பத்தையும் கூட கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பக்கிரி டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 23வது வசனம். நியாயாதிபதிகள் 6:23. உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை. கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு சொன்ன ஒரு வார்த்தை. 3 வார்த்தைகள் அது அடங்கியிருக்கு. 3 words. உனக்கு சமாதானம், have peace, பயப்படாதே, fear not, நீ சாவதில்லை, no death. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும், இயேசுவானவர் உங்களுக்கும் எனக்கும் அந்த வார்த்தை தான் தரார். முதல் வார்த்தை என்னன்னு சொன்னா, பயப்படாதே. பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூர்ணப்பட்டவன் அல்ல, பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். எல்லா விதமான பயங்கள், எதிர்காலத்தை குறித்த பயம், பிசாசு, விபத்துக்கள், வியாதிகளை குறித்த பயங்களை கர்த்தர் இன்னைக்கு நீக்கிறார். முதல் காரியம், உங்க வாழ்க்கையில பயம் இல்லாத இருப்பீங்க இந்த மாசம். 2வது, உனக்கு சமாதானம். பூட்டி இருந்த அறைக்குள்ளாக இயேசுவானவர் சென்று சொன்னது, உங்களுக்கு சமாதானம், என் சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன், என் சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பயம் நீங்கிச்சு, சமாதானம் உண்டாச்சு. 3வது காரியம் என்ன சொன்னா, நீ சாவதில்லை. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், வியாதி முத்தி போயிடுச்சு, விபத்து நடந்துருச்சு, இனிமேல் மரணம் தான் கதி, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 55வது வசனம். பரிகரிக்கப்படுகிற கடைசி சத்துரு மரணம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 26வது வசனம். மரணம் இல்லாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டா? நீங்க மரிப்பதில்லை. இந்த சூழ்நிலையில கண்களை மூடி நாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே, பயப்படாதே, உனக்கு சமாதானம், நீ மரிப்பதில்லை. கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்கு எங்களுக்கு சொல்றதுக்காக ஸ்தோத்திரம். நேருன்னு ஒரு பேரை பார்க்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு நிறைய சமாதானம் கொடுக்கிறார். நேரு, உங்களுடைய வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். புருஷோத்தமன், கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு இந்த பேரை சொல்லும் போது. கர்த்தர் உங்களுக்கு பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. குடும்பத்துல யாரும் மறிப்பதில்லை. சிலர் வயது சென்றவங்க இருக்கிறாங்க, இந்த வருஷமோ 10 வருஷமோ இருக்காங்க, மரணக்கட்டுகள் உடைக்கப்படுகிறதை பார்க்கிறேன். எழில் ராஜா, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உன்னை ராஜான்னு தான் சொல்றாங்க. கர்த்தர் இன்னைக்கு உனக்கு வாழ்க்கையில ஒரு பூரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறதுக்காக நான் ஆண்டவரே, பக்கிரி டிவி நடத்துகிற அருமையான மகன் வருணையும் அவருடைய குடும்பத்தையும், அவருக்கு புதிதாக பிறந்த குழந்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய மனைவியை ஆசீர்வதிப்பீராக. பக்கிரி டிவி ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எல்லா துதிக்கான மகிமை இயேசுவான் ஒருவருக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. Praise the Lord.